இந்த பரிசுத்த ஓய் நாள் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். தினத்துல உவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நீர் வார்த்தை மூலம் நீர் பேசினதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாட்களை நீர் கொடுத்த மன்னா அன்பு மக்களுக்கும் அடிமைக்கும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. கர்த்தர் மாத்திரம் அதுல மகிமை பண்ண ஆண்டவரே. மாம்சத்தில் இல்ல பாவிலை நீர் பேசவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், எங்க செவிகள் திறக்கவும், எங்கள் இருதயம் திறக்கவும், சத்துரு வந்து ஆண்டவரே அதை தொடாத அளவுக்கு ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் மகிமைப்படபடியாக செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாம மாத்திரம் இதுல மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நாள் ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் தந்தார். இந்த நாட்கள பரலோக வார்த்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்று நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக அன்பு தாயரோட நல்ல ஒரு வார்த்தை கிடைத்தது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் நேற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட இந்த நாட்களில் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தையும் நம்மளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. கர்த்தருடைய நாம இதுல மகிமைப்பட போறதுக்காக நன்றி. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. படிக்கலாமே. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. மணவாட்டி சபைக்கு நீங்க நம்ம வந்திருக்கிறோம். மணவாட்டிகளாக ஆண்களும் மணவாட்டிகள் தான், பெண்களும் மணவாட்டிகள் தான். சபை மணவாட்டி சபை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்கிறார், அல்லேலூயா, என் மாமசத்துலப்பா நீங்க பேசுங்க தகப்பனே, நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் அர்த்தர் சொல்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு பிள்ளைகளிடையே பார்த்து கூட அவர் சொல்லலாம். நீங்க அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு இது நம்ம எடுத்தா எனக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நீங்க பார்க்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக குடும்பத்துல இந்த ஆராதனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 3 பேர் பாட்டு படுத்துன்னு போன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுதான். இந்த இடத்துல ஆளு 3 ஆத்மா இல்ல. அல்லேலூயா. சாத்தானை பாருங்க, 3 பேர் படிக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாமம் அதுல மகிமைப்பட்டது. 3 பேர் பட்டு பண்ணதே போடலையா, அது நல்லா இருந்ததுன்னு கேட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரநாஜனை இழுத்து விட்டு பார்த்தா வரணும்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆனா அந்த நாட்கள அல்லேலூயா என்ன சொன்னேன்? அல்லேலூயா. 2 தூதரை போல கர்த்தர் கூட நின்று கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்ல, எதுலையுமே ஜெயம் எடுக்க முடியாது. அதுல செவம் பண்ணலாம். மற்றது இடத்துல எப்படியோ இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னாலே கர்த்தர் உங்களோட இருக்கிறபடியால நீங்க வர முடியும். அல்லேலூயா. நீங்க உலகத்தாரா இருந்தா இந்த இடத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. கொஞ்சமாவது ஆண்டவரே அந்த பரலோராஜ்யத்திலே எனக்கு கொஞ்சம் இடம் தருவீரா? ஆண்டவரே நான் பாவிதான், நான் நீதிமான் இல்லை. ஆனாலும் இந்த உலகத்துல நான் பிறந்ததுல வச்சு, கஷ்டவாலிவு நாட்களை வச்சு, திருமணாவில வச்சு, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லப்பா. அந்த இடத்துல எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா? கொஞ்சோல விடம், எனக்கு சொத்தோல விடம் கிடைக்குமான்னு கேட்டாதான் இதுக்குள்ள நுழைய முடியும். அல்லேலூயா. இது மணவாட்டி சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவை வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவை வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகதான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகதான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த மணவாளனை பார்க்க அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என்னை சத்தத்தை கேட்க கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. இப்ப நம்ம வீட்டு கதவை பூட்டி தூங்குறோம், அப்படிதானே? தூக்கத்துல ஒருத்தர் தட்டுனா அல்லேலூயா அந்த குரல் நம்மளுக்கு தெரியணும். அல்லேலூயா. உலகத்தாருக்கும் அடுத்தவங்களுக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம பக்கத்துக்கு ஒவ்வொரு குரலும் தெரியும். இப்ப கதை வச்ச சகோதரி நீ கூப்பிடும் பொழுது அந்த குரலை கேட்டு இன்னார் கூப்பிடுதா? அல்லேலூயா. அதே போல்தான் இயேசப்பாவுடைய சத்தத்தையும் நம்ம கேட்கத்தக்க நம்மளுக்கு தரிசனங்கள் வேணும்.
அவர் சத்தத்தை கேட்கத்தக்க நம்மளுக்கு ஞானம் வேணும். அவர் சத்தத்தை கேட்கத்தக்க ஒரு தரிசனம் பிறந்தா அந்த தரிசனம் எது? கர்த்தருடையதா, கர்த்தருடைய இல்லாததா? இது அவரு கொடுத்த தரிசனமா? இதுல மாம்சத்துல பிறந்த தரிசனமா? இதுல மாம்சத்துல தீர்க்க தரிசனம் வருதா? இல்ல மாம்சத்துல நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோமா? நம்மளுக்கு வேணும். அப்ப ஆண்டவருடைய சத்தம் எது? அல்லேலூயா. அதிகாலை நல்ல செவிங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. இருட்டோட ஆண்டவரே செவித்ததுண்டு, ஒவ்வொரு பரிசுத்தமான அதிகாலை செவித்ததுண்டு. அல்லேலூயா. பாருங்க, அதான் இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்க கதவை திறந்தால் அவனோட. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம தட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம திறந்து அவரை பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கதவை தட்டுவார், இருதயமான கதவை தட்டுவார். அவர் குரலை வெளிப்படுத்துவார். அந்த குரலை கேட்க முடியாத அளவுக்கு நம்ம அக்கிரமத்தை மன்னி இருக்கும். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கத்தக்க நம்ம ஓடணும். நம்ம படிக்கிறோம், நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காக ஓடுகிறேன், நான் வசனத்தை வாதித்து கொண்டே இருக்கிறேன், பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் காத்து கொண்டே இருக்கிறேன். நம்ம காத்திருப்பு வீண் பெயரக்கூடாது, நம்ம வசனம் வாசிக்கிறது வீண் பெயரக்கூடாது, நம்ம பாடுகிறது வீண் பெயராது. யான் ஆண்டவர் பெரியவர் பெரியவர் நான் உங்ககிட்ட சொல்லிடலாம், நீங்க யான்கிட்ட சொல்லிடலாம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு நன்றி நிறைய சொல்லிடலாம், நீங்களும் இந்த இடத்துல என்கிட்ட நன்றி சொல்லிடலாம். அல்லேலூயா. அதெல்லாம் புலவத்தோட பெயரக்கூடாது. பரலோகத்துல மகிமைப்படுதா? 2 நிமிஷம் செவித்தாலும் பரலோகத்துல அந்த அங்கீகரிக்குதா? அது கேக்குதா? அவர் சத்தத்தை கேட்கத்தக்க வரப்போறாரே, ஆண்டவர் வரப்போறாரே, நான் ஆயத்தமாகணுமே, நான் பரிசுத்தமாகணுமே. என்னைக்கு அந்த சத்தத்தை கேட்க, என்னைக்கு நான் விழித்து இருக்க, என்னைக்கு நான் காத்திருக்க. சகோதரி சொன்ன போல விழித்து இருக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்க முடியும், காத்திருக்கும் போது அவர் சத்தத்தை கேட்க முடியும், பரிசுத்தமா ஓடும் பொழுது அவர் சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அநேக வார்த்தைகள் பேசுங்கள் போல அந்த வார்த்தைகளை நம்ம செவியில உலாது மாண்டு வைக்கிறாரே, அதுக்கு நன்றி சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் நம்ம செவியை மறைச்சிருப்பாரு. அதுல நம்ம சத்தம் கேட்டு அதுல ஒரு பாவம் என்ன செய்யும், நம்மளுக்குள்ள பிறக்கும். அல்லேலூயா. பாருங்க, நான் எதற்காக சொல்லுதேன்னா, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவரோட சஞ்சரிக்கும் ஒரு வார்த்தை ஒரு வாரங்கட ஆண்டு சொன்னார்களா, நோவாவை போல ஆண்டோட சஞ்சரித்து கொண்டு இருந்தா நோவா சன்னதி பெருகுனதை போல நம்ம சன்னதி என்ன செய்யும், பெருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் சொல்லுகிறார், இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். அப்ப நம்ம அவர் சத்தத்தை கேட்கத்தக்க நம்ம செவிகள் திறக்கப்படணும். நம்ம தனி சபத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே என் செவிகளை திறங்க, ஆண்டவரே என் இருதயத்தை திறங்க, ஆண்டவரே என் கண்ணை திறங்க, என் சிந்தனையிலே உம்முடைய சிந்தனை இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் செவிச்சோன்னா அவன் சிந்தனை கொண்டு வருவான், அதை உதறிதான் நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. காலையில நான் சொன்னாங்க, அல்ல துன்மார்க்கம் இல்லைன்னா ஜெபம் என்ன செய்ய முடியும், தூங்கிரும் மத்தையில. அல்லேலூயா. உண்மைதான், அதுதான், அப்படிதான். அல்ல நம்ம நினைப்போம், எனக்கு ஏன் இப்படி இருக்கு, அவங்களாம் ஆசீர்வதித்தாங்க, என் ஜெபத்துல அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, நான் மாத்திரம் ஏன் கஷ்டப்படுதேன்? அல்லேலூயா. ஆசீர்வதிக்க நீங்களும் ஆசீர்வதிக்க முடியும், இல்ல நான் ஆசீர்வதிக்க முடியுமா? என்னால ஒண்ணு கூட யாருக்கும் கொடுக்க முடியுமா? கர்த்தர். அல்லேலூயா. இயேசு. அல்லேலூயா. அப்ப ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நாங்க இப்படி குறுகி போய் இருக்குமே, எத்தனை பேருக்கு கற்பத்தை நீ கிடைச்சிருக்குது, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம செவிகள் திறக்கணும், நம்ம இருதயம் திறக்கணும். அல்லேலூயா. நம்ம கண்ணு திறக்கணும். அல்லேலூயா. போன வாரம் நான் சகோதரியே சொன்னேன், அல்லேலூயா அப்படி செவிக்கல. அல்லேலூயா. நான் பாரத்தோடு போன் கால் வந்தோடனே, ஏசப்பா, உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்பம் இருக்கும்ல. அல்லேலூயா. முறுமுறுத்தாச்சு. ஆண்டவரே, எனக்கு எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல, நான் போன்ல சொன்னேன், நான் ஆசீர்வாதத்தை நானுமா தர முடியும், என் ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா சொல்லச்சல அப்படித்தானே சொல்ல முடியும், நான் ஆசீர்வதிக்க முடியுமா? செவிங்க. அல்லேலூயா. கஷ்டம் தாங்க முடியல. நான் என்ன செய்ய, ஆண்டவர் கரெக்டா தான் இருந்த மாதிரி இருக்கேன். என் வீட்டுல ஒரு சாமானம் எங்க கிட, என் பிள்ளைக்கு ஒரு செலவழிக்க கிட, எனக்கு ஒரு ₹1 கிடையாது, நான் இப்படி இருக்கிறேனே. நல்ல மனதார செவிங்க, ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாரமா இருந்துச்சு. ஏன் பாரத்தை கொண்டு நான் ஏற்ற சொல்லுவேன், ஆண்டுட்டு தான் சொல்ல முடியும். ஆனாலும் மக்கள் நம்ம ஒரு ஆசாரியனா இருக்கபடியால் தானே நம்மகிட்ட சொல்றாங்க, அந்த பாரத்தை கொண்டுலாம் அப்படின்ட்டு பாரத்தோட நான் அப்படியே, எனக்கு கண்ணு வலி வேற தாங்க முடியல, அப்படியே படுத்துட்டேன். படுத்தாச்சுன்னா ராசி ஐயா வாராங்க எங்க வீட்டுக்கு. அப்படியே கதை கேட்டு திறந்து கிடக்குது. பாஸ்டர் வாராங்க.
வந்தவொடனே 5-6 ஆத்மாவோட வராங்க. அப்போ நான் எங்க வீட்டுல வந்து என்ன செய்தேன், சமையல் பொங்குனதுமா இருக்குது. ஐயா வாங்க அமருங்க அமருங்கன்னியாச்சு. அந்தால எல்லாரும் இருக்கிறாவ. இந்த வாரம் நடந்ததுதான். இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தான். அந்தால சோதனை நான் எதுக்கா சொல்லி நம்ம என்ன மனம் திரும்பணுங்கிறது அந்த தரிசனத்தை சொல்றேன். அந்தால ஐயா வந்து எப்பவும் அந்த இடத்துல இருப்பாங்க, தாடியை தடைக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சோறு சாப்பிடச்சுல அந்த அன்புல என்ன செய்வேன், தட்டு கிட்ட வச்சு கீழே விழுந்துடக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதை கூட ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. வெள்ளை ட்ரெஸ்ல என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு தட்டை என்ன செய்வேன், இல்லம்மா விழாதுன்னு சொல்லுவாங்க ஐயா. அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன தட்டுல கொஞ்சோல சோறை வச்சு ஐயாவுக்கு கொண்டு கொடுக்கணும். கிச்சன்ல இருந்து ஐயா வந்திருக்காங்க, நம்ம சாப்பாடை கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டு போறேன். ஐயா போயிட்டாங்க. அப்ப நம்ம செவம் காணாது. சாப்பிட்டு இருந்தா கஷ்டம் நீங்க இருக்கும், அப்படித்தானே? அப்ப நம்ம செவி என்ன செய்யல, திறக்கப்படல. நம்ம இருதயம் என்ன செய்யல, திறக்கப்படல. அல்லேலூயா. நம்ம கண்ணு என்ன செய்யல, முழுமையா திறக்கப்படல. இதுல இருந்து சொல்லிடலாம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம மணவாட்டி சபையில இருக்கிறோம். நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆயுத்தமாகணும். ஆமென். ஆயுத்தமாகணும், கரெக்டாகணும். அவர் சத்தத்தை கேட்கத்தக்க நம்ம செவிகள் திறக்கணும். அவரை பார்க்கத்தக்க நம்ம கண்கள் திறக்கணும். அல்லேலூயா. அந்த இருதயத்தில இருந்து அந்த வார்த்தை வெளியே வரும்பொழுது, இது அவருடைய வார்த்தையா இல்ல மாம்சத்துல பிறக்கிறதா, இதுல அவருடைய தீர்க்க தரிசனமா, இங்க வருது என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒரு உணர்வு வேணும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். ஆவியானவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அதான் சொல்கிறார், இதோ வாசல் நின்று நான் தட்டுகிறேன், அவர் ஒருவன் சத்தத்தை, அவர் சத்தம் கேட்கத்தக்க நீங்க மனம் திரும்புங்க அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசும் ஒரு கரை வந்து பேசிக்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. என் பேரை சொல்லி கொடு, மகனே நீ கூப்பிடும், மகளே நீ கூப்பிடும். அது பிசாசுடைய குரலா என் ஆண்டவருடைய குரலா, நீ பகர்த்தெறியத்தக்க கடைசி காலத்துல வரணும். நம்ம வீட்டுக்கு கடைசில காலத்துல அந்த வசனத்துல ஃபுல்லா எழுதிருக்குது. மத்தியில் நான் வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்துல ஓநாயை போல கள்ள தீர்க்கதரிசிகளும் அல்லேலூயா எல்லாரும் வந்து நினைச்சுவாங்க வருவாங்க. நம்ம வீட்டுக்கு அதிகாலை செபிக்கும் பொழுதே செபித்தரணும். அல்லேலூயா. சித்தையில்லாதவர்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கள்ள போதர்கள் என் வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. நீங்க தான் இருக்கே, ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா கண்டிப்பா நான் வரதான் செய்வேன். ஒரு மாசம் காணிக்கலாம் நான் பார்க்கல, 10 ரூபாய் இருக்குதோ இல்லைனாலும் இல்லாத வீட்டுல 2 பைசா ஏழை காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. என்னால அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அப்படி நம்ம ஒரு விசுவாசத்தோட செவித்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை வந்ததை போல இருக்கும், தீர்க்க தரிசனம் பிறந்ததை போல இருக்கும். கடைசி காலத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வழக்கில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. ஆமென். யாக்கோபு எடுங்க, அதுல 8-9 வாசிங்க. யாக்கோபுல 8வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்கிறது, சகோதரரே நீங்கள் நியாயத்திற்காது படிக்கு ஒருவருக்கொரு விரோதமாய், சகோதரரே 8வது வசனம், நீங்கள் நீடிய பொறுமையோட இருந்து, நீங்கள் நீடிய பொறுமை வரணும். கஷ்டம் தானே? அப்போ கடைசி காலத்துல நம்ம நீடிய பொறுமை வரணும். ஆமென். பொறுமை கண்டிப்பா வரணும். பக்கத்துல சொல்லணும், ஏப்பா இவ எப்படி நிப்பாப்பா, இப்ப இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, இவன் எப்படி நிப்பான், இவன் கோபம் எப்படி போச்சு, இவன் சுயம் எப்படி அழிஞ்சு, இவளுடைய சுயம் எப்படி அழிஞ்சு, அந்த பொறுமையை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுவாங்க, நான் என்ன வார்த்தை சொல்லி கொண்டு இருக்கேன், உன் வாக்குல நீ என்னத்தை வச்சிருக்கா. அல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், பொறுமையை என்ன செய்யணும், கை கொள்ளணும். அல்லேலூயா. யாக்கோபுல 8 அந்த வருஷம் சொல்லு, நீங்கள் நீடிய பொறுமையா இருந்து. அப்போ நம்ம இன்னும் பொறுமையா இருக்கணுமே, கஷ்டமா தானே இருக்கும். யாக்கோபுல 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் நீடிய பொறுமை. எனக்கு அந்த வசனத்தை கேட்டோன்னே கொஞ்சம் செவிக்கதான் செய்வேன். அல்லேலூயா. இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யணும், பொறுமை என்ன செய்யணும், வேணும். அல்லேலூயா. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இதயத்துல தானே எழுமோ கோபம், என்ன ஸ்திரப்படுத்து. நீ நினைக்கா, என் கோபத்துல இருந்து குறைச்சிருக்கேன், நான் பொய்யில இருந்து குறைச்சிருக்கேன், நான் எல்லாத்துலயும் குறைச்சுதான் வாரேன்னு நான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, அல்லேலூயா, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். என்னும் கர்த்தருடைய வருகை சபையுமா இருக்கிறது. அவர் வாசப்படியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், தட்டி கொண்டு நிற்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்லையும் தட்டுகிறார், ஒவ்வொரு உள்ளத்தையும் தட்டுகிறார். அல்லேலூயா. அந்த 9வது வசனம் சொல்லு, சகோதரரே நீங்க நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருமாய் ஒரு நியாயம் தீர்ப்பு சொல்லும் தெரியுமா. ஒரு பிரச்சனை வந்தோன்னு நம்ம பழக்காடுவோம், தப்பு இது,
இது ரைட்டு. நம்ம மாம்சத்துல தானே பேசுவோம். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா உடனே என்ன செய்வோம்? அல்லேலூயா. அது மாம்சத்துல என்ன செய்வோம்? பேசுவோம். ஆனா நீ மாம்சத்தோட நீ பேசக்கூடாது. நீ குறை சொல்ல நீ தகுதியா? ஒருத்தரை பக்கத்தை விட குறைச்சல நான் தகுதியா? அல்லேலூயா. எனக்கு விரோதமா எழும்புத குறை சொல்ல நான் தகுதியா? அல்லேலூயா. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளே அவர் கண் பார்த்து கொண்டே இருக்கும். அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. அல்ல வருகை சீக்கிரமா, நீ மணவாட்டி சபை, நீ மணவாட்டி, நீ அலங்கரிக்கப்படணும், நீ அவருடைய கரத்துல இருக்கணும், அவர் கரத்துல அடங்கி இருக்க பாத்திரம், அவரோட இருக்கிற பாத்திரம். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்தெடுத்த பாத்திரம், நீ எனக்கு பிரியமான மகா. அப்படி அவர் தட்டிக்கிட்டே நிற்கிறார் வெளிப்பாட்டுல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் அல்லவா 20ஆம் வசனத்துல அது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, சகோதரன் நீங்கள் நியாயம் தீர்க்காதபடி. ஒரு பிரச்சனை வந்தா நம்ம செவிக்கலாம், அந்த இடத்துல போய் நம்ம நியாயம் தீர்க்க போவதுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. நியாயம் தீர்த்தா நம்ம தான் இது பொல்லாத வழியாக நம்ம கடந்து வர முடியும். அல்லேலூயா. அதே இது வீட்டுல இருந்து செபிக்கும் பொழுது அங்க ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா நம்ம மாற முடியாத கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். சகோதரி, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமா முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல்படியிலே நிற்கிறார், அவர் உங்களை தட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். என் மகளுக்கு என் குரல் கேட்கணும், என் மகளுடைய கண்ணு பார்க்கணும் என்னே. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நியாயம் அர்த்தங்களை குறை சொல்லது ஒரு தப்பு, குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒரு தப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியில எல்லா வார்த்தையும் நம்ம விடுதோம். அது நியாய தீர்ப்பு நாட்கள ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு என்ன செய்யுது? கணக்கு இருக்கு. ஆனால் நம்ம வாய்க்கு பொறுமை இல்லை. 4 பேருக்கு இடத்துல 4 வார்த்தை சொல்லிட்டு தான் வாரோம். சும்மா எங்க வாரோம்? நானே அப்படிதான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம மனம் திரும்பணும். கடைசி நாட்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. 2 பேரை தவிர 3வது ஆளு குறித்து பேசக்கூடாத அளவுக்கு அல்லேலூயா கர்த்தர். அப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் தரம் வந்தியே நானும் மகேஷ் அதுல இருந்து பேசுறோம். ஒருத்தர் வார்த்தை கோடாரத்துல பேசவே கூடாது. வார்த்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இதா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்க வீட்டிலையும் அதே போலதான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எடுங்க, அதுல 24:33 வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, அப்படியே இவைகள்லாம் நீங்கள் காணும் போது அவர் சபிமா வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வாஸ்தத்தை தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. அதுல கூட பாருங்க 30-31 பார்த்தோம்னா, அப்பொழுது மனுஷகுமார் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது தியானிக்கல, மனுஷகுமார் வல்லமையோடு மிகுந்த மகிமையோட வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தரம் கண்டு புலம்புவாங்க. இந்த 31 படிக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. அல்லேலூயா. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் நம்ம தூதர்களை அனுப்புவார். நல்ல இதை தியானிங்க வீட்டுல போய். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனைப்பட்டும் 4 திசையில இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அப்ப எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாணி போட்டிருக்கா? எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாணி போடலையே. வானத்திலிருந்து கீழே ஒரு முனை மட்டும் 4 திசையில இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பாருங்க 33வது வசனம் சொல்லுது. நீங்க அதுக்கு முந்தி 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க தியானிச்சு செவித்தாச்சுன்னா சித்தையில்லாத யாரையும் விட்டுல விட முடியுங்க. அல்லேலூயா. அதை பாருங்க. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சபிமாய் வாசலருகே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாசப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தெளிவா இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசித்து தியானிச்சாதான் நம்மளுக்கு அர்த்தம் இதுல புரியும். அப்படியே இவைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் நடக்கும். நீங்கள் காணும் போது அவர் சபிமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. 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 35 சொல்லுது, வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது? ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும். எந்த பஞ்சம் வந்தாலும் அவருக்கு சங்கீதம் 2ல சொல்லுது ஒரு வசனம், அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் அவரை அண்டி கொண்ட பொழுது வானத்திலிருந்து தூதர் மூலம் கூட அன்னைக்கு மோசே ஆரோன் மூலம் நடந்ததை போல அவர் நம்மளை மன்னாவை தர ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருந்தோம்னா, அவர் அலையில தரிசிக்கத்தக்க நம்ம இருந்தோம்னா,
உலகம் எங்கும் பஞ்சம் வரலாம், நம்ம கிராமத்துல பஞ்சம் வரலாம், நம்ம பக்கத்து வீட்டுல பஞ்சம் வரலாம். ஆனா தூதர் மூலம் நம்ம வீட்டுல கொண்டு ஆண்டவர் வைப்பார் ஆகாரம். அதுக்கு சந்தேகமே இல்லை, பஞ்சம் வராது, கொள்ளை நோய் வராது. அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இருக்கோம், கொள்ளை நோய் வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த புது வருஷத்தெல்லாம் ஜெபித்தே, நீங்களும் ஜெபிங்க. மாத்திரைக்கெல்லாம் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு ஜெபிங்க. அடுத்த வருஷம் அழிஞ்சு போற ஆசீர்வாதம் தன்னால நம்மளுக்கு வரும். பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது பூலோகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். ஆனா முத இந்த மாத்திரை முட்டாய் மாதிரி சாப்பிடுதாங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்மளுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, 2026ல நான் சாட்சி சொல்லும் பொழுது ஒரு ஊசிக்கு ஒரு மாத்திரைக்கு நான் அடிமை இல்லை கூடாது. முட்டு வலியா? உடனே செவிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா, உங்க ரத்தத்தினால விடுதலை தாங்க. எல்லாத்துக்கும் முட்டு வலி தான், எனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. சுகரா? எனக்கு வரக்கூடாது. அல்லே, நான் மணவாட்டி, நான் அலங்கரிக்கணும், எனக்கு கற்கள் பதிக்கப்படணும். நான் மணவாட்டி, மணவாளன் வரதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் மாத்திரைக்கா அடிமையா இருக்கணும், நான் மாத்திரைக்கா ஆயத்தமாகணும், நான் ஹாஸ்பிட்டலியா காத்திருக்கணும். அல்லையிலே 9 மணி ஆராதனைக்கு நான் கரெக்டா வந்து நிக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் போய் காத்திருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேர் கொடுக்க போறோம். 13வது பேர்னா 13வது பேர் வரத்தட்டு நம்ம காத்திருப்போம், அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப இந்த 9 மணிக்கே அவருக்கு காத்திருக்க வரலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம கொஞ்சம் ஆத்மால கரத்தை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் வார்த்தை என்ன செய்யாது? நீங்க விசுவாசத்தோடு செய்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. லூக்கா 12ல பாருங்க, 36வது வசனம். லூக்கா 36வது வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்தில இருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு நீர் திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண நாள் வருகிறது. வருகை எது? அதுதான். அல்லேலூயா. நம்ம எதுக்காச்சும் கற்கள் பதிக்கப்படணும், மணவாட்டி அலங்கரிக்கப்படணும். ஒரு உலகமான கல்யாணம் நடக்குது வைங்க. அல்லேலூயா. அது உலகமானதுல அலங்கரிப்பாங்க. உலகமானது ரொம்ப ரொம்ப எல்லாம் செய்வாங்க, அலங்கரிப்பாங்க. நல்லா இருக்கா நீ கண்ணாடி கிட்ட நின்று பார்த்து மணவாளன் கிட்ட கொண்டு அமைத்திப்பாங்க. இது அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் ஆவிக்குள்ள நம்மளை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மணவாளன் வரும் பொழுது, அல்லேலூயா, ஆட்டுக்குடியார் கல்யாண நாள் வரும் பொழுது நம்ம மணவாட்டி சபையிலே நம்ம அலங்கரித்து நம்ம வர்ணித்து, அப்பா அல்லேலூயா அவர் வரார், மணவாளன் வரார், ஆயத்தமாகணுமே, அவர் வருகை சமீபமே. அல்லேலூயா. எனக்கு கற்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவரே, எப்படிப்பட்ட நம்ம ஏங்குறோம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது 36ல, தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது, அவர் வரும்போது, அல்லேலூயா, நம்ம எப்படி இருக்கோம்? 2வதுல இருந்துடக்கூடாது, முதல்ல ஓடிடணும் ஆயத்தமாவி. அல்லேலூயா. இந்த இதே நம்மளால தாங்க முடியல. அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க இப்படிதான் எல்லாரும் சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி சொல்லி கொண்டு இருக்காங்க. எங்க ஆண்டவர் வாராரு? அல்லேலூயா. சபை மக்கள் கடத்தோடு இருக்கக்கூடாது செவிங்க. அல்லேலூயா. ஒரே செவம், ஆண்டவரே நான் பொண்ணு பொருளை கேட்கலப்பா, பணம் ஆஸ்தி கேட்கலப்பா, நிலம் எடுக்க கேட்கல, வீடு மாளிகை கேட்கல. ஆண்டவரே, நான் கடன் இல்லாம ஆராதிக்கணும். நீங்க கேட்கணும், என் சபை மக்கள் கடன் இல்லாம ஆராதிக்கணும். கேளுங்க, நம்ம குடும்பத்துல கடன்லாம் போயிரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம மகிமைப்பட சோதரம். கர்த்தர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அவர் ஜீவன் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி. உடனே. அப்ப 100க்கு 100 நம்ம மார்க் எடுக்கணும். நம்ம சபை மக்கள் நிறைய கூட்டாது நம்ம செவிப்போம். நான் சொல்லல, நம்ம எத்தனை குடும்பம் இருந்தாலும் 100க்கு 100 மார்க் எடுத்து அவர் தட்டும் பொழுது நம்ம கரெக்டா இருந்து அப்படியே அரவணைத்து. ஒரு அன்பு தாயாரோட நான் சொன்னேன், அம்மா நீங்க ஆராதனைக்கு வரணும், வயசாயிட்டுன்னு சொன்னேன். அப்ப என்னம்மா அப்படிலாம் வர முடியாதே, சோறு பொங்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சோறு பொங்கினாலும் வீட்டுல, அல்லேலூயா, இந்த இடத்துல 11 மணிக்கு உள்ள முடிச்சிருவேன். அல்லேலூயா. அதுக்கு நீங்க 2 ஆராதனை கலரலாம். அப்போ இந்த வருகை குறித்து நான் பேசுனேன். இந்த செய்திலாம் வரும், நான் ஆண்டவர் தியானிப்புன்னு தெரியாது. இதே தான் அந்த அம்மாட்ட நான் போதிக்கேன். அம்மா, ஆண்டவர் வருகை ஒரு நாள் வரும்ல, அது சீக்கிரம் வரப்போகுது, நீங்க வயசாவியாச்சு. அல்லேலூயா. நீங்க ஆத்மா நம்மளை விட்டு பிரியும் பொழுது இந்த ஆத்மா அங்கே போகும், அங்க தூதல் நிற்பாங்க.
அவங்கள சொன்னா வயசு காலத்துல இவன் நம்மளை சொல்லிட்டான்னு சொல்லி என்னைய குறித்து சொன்னேன். என் ஆத்மா பிரியும் பொழுது அங்கே தூதர் நிற்பாங்க. அங்க அல்லேலூயா பூஞ்சோடியோட இணைச்சுவாங்க, பூங்குத்த வச்சு நிற்பாங்க. பேரு ஜீவத்துல எழுதப்பட்டாலும் ஓட முடியாது. எழுதப்பட்ட மாதிரி 1000 தப்பு இருந்தா இணைச்ச முடிய போக முடியாது. ஜீவத்தை மட்டும் பேர் எழுதுனா பூலத்துல வேணா கொஞ்ச நாள் இணைச்சிடலாம், கொஞ்ச நாள் ஆயுசா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். அப்படி அவங்ககிட்ட சொல்லிட்டு உங்க பேர் கரெக்டா இருந்தாலும் நீங்க கடைசி காலத்துல ஆவியில நிரம்பி களி கூர்ந்து அவருடைய நாமத்துக்கு கடைசி காலத்துல ஆவியானவர் இல்லைனாலே சாத்தான் வந்து களையை விதைச்சு கொண்டே தான் இருப்பானா. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? வரணுமா? நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க வாங்க. அந்த உலகத்துல கொஞ்ச நாள் நம்மளுக்கு சந்தோஷமான நாள் இருக்குது. இந்த உலகத்துல எல்லாமே நீங்க வயசா வச்சு போனேன். அல்லேலூயா. வாரணி சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லணும், இதை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. நம்மகிட்ட கேட்பார் ஆண்டவர், நீ சொன்னியா? அல்லேலூயா. அப்ப இந்த 12:36 கத்து தெளிவா சொல்றாரு, எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்க முடியும். கொஞ்சோல கூட இருந்தா ஒரு பூட்டு இருக்கு, கதவை பூட்டுதோம், அது துப்புற திறந்தாதான் உடனே திறக்கும். அதை துரு பிடிச்சா பாருங்க உடனே திறக்காது, அது சிக்கி சிக்கி திறக்கும். அதை துரு நம்ம பிடிச்சது போல நம்ம அழுக்கோட இருந்தா உடனே திங்க முடியாது. அதை நம்ம அழுக்கு எடுக்கும்போது மணாலும் வந்துட்டு ஓடிடுவாரு, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட மக்களாக மாறணும். அதுதான் என் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். என் பிரியமான மகளே, நான் உன்னை நம்பி தந்த பொறுப்பு, நீ கரெக்டா ஓடு, நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், என் படகில் இருக்கிறார். ஆமென். என் படகில இருக்கிறார். சொல்றேன், என்னை நம்பி தந்த பொறுப்பு. இந்த கிராமத்துக்கு நான் ஒரு தாயா மாறணுமே. உங்களையும் நம்பி ஒவ்வொரு பொறுப்பு தந்திருப்பாரு. பொறுப்பு இல்லாம அபிஷேகம் இருக்காது. அது வருகையில கரெக்டாக ஓடத்தக்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்க்கத்தக்க, பக்கத்து வீடை சேர்க்கத்தக்க, இந்த ஊரை சேர்க்கத்தக்க, இந்த கிராமத்தை சேர்க்கத்தக்க, இந்த பேழையை உண்டு பண்ண நிறைவேறத்தக்க கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு திறக்க முடியும். எப்பொழுது வருவார் என்று. எப்பொழுது என் மணவாளன் வருவார்? நம்ம ஏங்கி கொண்டிருக்கோம். நான் கரெக்டா இருக்கிறேனா? நான் ஆயத்தமா இருக்கிறேனே. என் மணவாளன் எப்ப வருகிறார்? நான் ஆயத்தமா இருக்கிறேனே. என் மணவாளனை தரிசிக்கணுமே, என் மணவாளனை பார்க்கணுமே, அவர் தங்க மேனிய பார்க்கணுமே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. நான் மணவாட்டி எப்படி இருக்கிறேன்? நம்ம ஏக்கமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40வது வசனம் கிட்ட சொல்லு, அந்தபடி நீங்கள் நிறையாத நேரத்தில் மனசுக்கு வருவார், ஆயில் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். ஹல்லேலூயா. கல்லையும் வரச்சில சொல்லிட்டா வருவான், சொல்லிட்டு வர முடியல, வருவான் பாட்டு திருடிட்டு போயிருவான். ஹல்லேலூயா. அப்படிதான் மணவாளன் வருவார். அந்த 40ல சொல்லுது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனசுக்குமார் வருவார், ஆக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்றார். நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு அவர்தான் சொல்லணும், ஆண்டவரே நான் சொல்றது ஆத்மா மனம் திருமணமே நம்மகிட்ட ஏங்கணும். சாத்தான உலகத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். அவனுடைய வழக்குல நம்ம விழாத அளவுக்கு நம்மளை பார்த்து கொள்ளணும், நம்ம குடும்பங்களையும். யோவான் 14:21 வசனம் சொல்கிறது. யோவான் எடுங்க, அதுல 14ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லி, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்கிறேனோ என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பயம் வந்துடும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பொறுமை வந்துடும். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது அன்பு வந்துடும். அவரை போல் அன்பு வந்துடும். அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளணும். அந்த வசனத்தை நம்ம உணவாக நம்மளுக்கு எடுக்கணும். ஒரு சாப்பாடு டேஸ்டா இருந்தா அதை ருசித்து நாம சாப்பிட்டதை போல இந்த நாட்களை கொடுத்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும். இந்த நாட்களை கொடுக்க வார்த்தையை ஆண்டவர் நம்மளை அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை நினைவு கூறணும். அல்லேலூயா. ஒரு பயம் வேணும் நம்மளுக்கு. அந்த வசனம் சொல்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர் சொல்கிறார், அவைகளை கை கொள்ளுகிறேன் எவனோ என்னிடத்தில் அன்பா இருக்கிறவனே. அல்லேலூயா. அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். கர்த்தர் சொல்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம், அவர் பொறுமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் அன்பா இருக்கிறார் நம்ம மேல, அவர் பொறுமையோட இருப்பார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், என் செவம் அங்கீகரிக்கல, என்னுடைய உபாசம் அங்கீகரிக்கல, என் காத்திருப்பு அன்பு அங்கீகரிக்கல. அல்லேலூயா. ஆகாரம் கொண்டு வர முடியும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? போறாரு. அந்த ஆகாரம் புசிக்க முடியல. அல்லேலூயா. நம்மளுடைய காத்திருப்பு எப்படி இருக்கிறது? நம்மளுடைய செவம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். யாத்திராங்கம் எடுங்க, 20ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை படிங்க. 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான்
என் நாமத்தை பிரஸ்தப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலேயும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அனைவர் பாருங்க, அவரை குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பவன். அவர் எனக்கு எதுவும் செய்யல, அவர் எனக்கு எதுவும் செய்யல. அது நம்ம குறை சொல்லுது ஆவி. நம்ம வீட்டுக்குள்ள அவரை மகிமைப்படுத்தினா அவர் கிரியை செய்ய முடியும். ஒரு குடும்ப ஜெபம் பண்ணதும் அந்த குடும்பத்தை வச்சு கூட கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறாரே, அவர் ஜீவனோடு வச்சிருக்கிறாரே. கூளை காய்ச்சி குடிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு, இனிப்பு இல்லாம சாப்பிடுறது எத்தனை பேர் உண்டு. நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்மளை மனதார சாப்பிட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்தோம், குடும்ப ஜெபம் பண்ண போகும் முந்திட அவரை சொல்லிக்கொற, ஆண்டரை தேடி எதுக்கு, நீ எவ்வளவு தூரம் செவிச்சு எதுக்கு, நான் எவ்வளவு தூரம் விதைச்சு எதுக்கு, நான் எவ்வளவு தூரம் கண்ணீர் வடிச்சு எதுக்கு, அதை குறை சொல்லி போய் செவிக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லுறாரு, என் நாமத்தை நீங்க பிரஸ்தாபடுத்துங்க, அந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க. நான் உங்களை வந்து என்ன செய்வேன், ஆலயத்துல மாத்திரம் இல்ல, அல்ல அவரை மகிமைப்படுத்துற இடத்துல அவர் வந்து ஆசீர்வதிக்கிற வல்லவரா இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, நான் என் நாமத்தை பிரஸ்தப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலையும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஒரு வேலைக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம சொல்லணும், கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், என் கண் பார்வை தந்திருக்கிறாரே, எனக்கு நடக்க காலை தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம வீட்டுல ஆசீர்வாதமான வார்த்தை வெளிப்படுகிறதா, அவருக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகள் இந்த இடத்துல வெளிப்படுகிறதா? அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த இடத்துல நம்ம வீடு உயரப்படும். நம்ம ஆலயத்துல எதுக்கு என் நாமத்தில 2 பேர் 3 பேர் வந்து கூடி செபிக்கிறீங்களோ அங்க வந்து உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இந்த வசனம் சொல்லுது, நான் என் நாமத்தை பிரஸ்தப்படுத்த எந்த ஸ்தலத்திலே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்னிலிருந்து நம்ம மனம் திரும்பணும். நான் அடுத்த வீளை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் குறை சொல்ல தகுதியில்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் உம்மே தான் தேடுதேன், உம்முடைய நாமத்தையே நான் உயர்த்துகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று அவரோட உயர்த்தும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வர இருக்கிறார். ஆமென். சகரியா எடுங்க, அதுல 2:10 சீயோன் குமார்த்தியே நீ கெம்பிருத்து பாடு, உன் ராஜா என்ன செய்ய போறாரு, உன் நடுவில் இருக்க போயிறாரு சொல்லுதாரு. சகரியா 2 ஹல்லேலூயா 10 சீயோன் குமார்த்தியே கெம்பிருத்து பாடு. அப்போ சந்தோஷம் வந்தாதான் நம்மளுக்கு பாடல் பிறக்கும். சந்தோஷம் வந்தா வீட்டை நம்ம என்ன செய்யும், பாடல். ஹல்லேலூயா. துணி துவைக்க சில பாட்டு வரும், கிச்சனுக்கு பாட்டு வரும். ஹல்லேலூயா. கஷ்டமா பலவீனமா இருந்தா என்ன செய்யாது, பாட்டு வராது. ஆனா அந்த பலவீனத்திலே நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்திட்டா போதும். ஹல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவரை உயர்த்தி பாடினா போதும். சத்ருவும் வெட்கப்பட்டு போவான், அவருடைய ஐஸ்வரியமும் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் சொல்லுகிறார். சீயோன் குமார்த்தியே சொன்னார்ல, நீ எழும்பி பிரகாசிமா, நீ எழும்புச்சுல உன் தரித்திரம் மாறும். நீ என்னுடைய நேசகுமார்த்தி, நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். சிறு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் தான். அந்த சிறு பிள்ளைகளுக்கும் நான் அவருடைய மகள், நான் அவருடைய மகள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறார், சீயோன் குமார்த்தியே நீ மகிழ்ச்சியா என்னை பாடிக்கொண்டு இரு பாப்போம். நீ பாடச்சிலே, நீ துதிக்கச்சிலே, சாத்தான் ஓடிடுவான் வீட்டை விட்டு. உன் தரித்திரத்தை உருவாக்குறது யார், அவனுடைய சதி. நீ துதிக்க துதிக்க தேவனுடைய நாம மகிமைப்படப்பட அவன் ஓடுவான். எந்த அல்லேலூயா. என் தாயற்ற நான் ஒரு வசனம் சொன்னேன் நேற்று தினத்துல, நினைக்கு முந்தான் சொன்னேன். அவளுங்க ஒரு சின்ன வியாபாரம் தண்ணி வரும். ஏம்மா, ஒரு அரிசி வந்து ஒரு அரிசி சைக்கிளை வந்து ஒரு ஐயா அரிசி தொழில் செஞ்சாங்களாம். அப்போ என்னம்மா அப்படின்னு, ஆமாம்மா, அரிசி மூடையா எடுத்துக்கொண்டு வித்தாங்களாம். ஒரு மரத்தடியில படுக்கும் பொழுது அந்த இடத்துல சைக்கிள்னா கஷ்டமா இருக்கும்ல, கண்ணீரோட செவித்துட்டு படுப்பாங்களாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பைக்கை கொடுத்தாராம் ஆண்டவர், அதுக்கு ஒரு காரை கொடுத்தாராம். அல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு நான் சொல்லுவேன், நீங்க சின்னது ஏன் கவலைப்படி, தண்ணி விற்கே செல்லனாங்களா, அதுக்கு நான் சொன்னேன், கடத்துல கர்த்தரை நம்புற செழிப்பானி வசனம் எழுதி போடேன்னு பொருத்தனை பண்ணாராம். உலகமெங்க அந்த வசனம் எல்லா வீட்லயும் எழுதி போட்டிருக்கம்மா. கர்த்தரை நம்பி இருக்காங்க, அவங்க குடும்பம் செழித்து இருக்குது, அவர் கம்பெனி மாதிரி என்ன செஞ்சிருக்கு, அந்த வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்புங்க. அல்லேலூயா. அப்ப வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம அவரை நம்பி வந்திருக்கீங்க, அவரை தேடி வந்திருக்கீங்க. நீங்க கெம்பிருங்க. கர்த்தர் உங்க நடுவில் என்ன செய்தாரு, அற்புதங்களை செய்யணுமா, நாட்களை கொடுத்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா,
அவர் வாசப்படியில நிற்கிறார், அப்படிதானே? இதோ வாசப்படியிலே நின்று கதை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. அவர் உங்க பிரவேசிக்கச்சில, அவர் தட்டச்சில நீங்க இந்த நாள் கிட ஆயத்தமா இருந்தா கிட உங்களுக்குள்ள அவர் வந்தா போதும், உங்க வீட்டுக்குள்ள வந்தா போதும், உங்க தொழில வந்தா போதும், உங்க படிப்புல அவர் வந்தா போதும். எனக்கு ஒரு வேலை இல்லையே ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கூட ஆண்டவரே நீ கேட்கலாம். என் பிள்ளைக்கு சம்பளங்களை உயர்த்துங்கன்னு கேட்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் கூடணுமேனு கேட்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு வீட்டை கொடுங்கன்னு கேட்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அந்த இருதயத்தை கொடுப்பீங்களா? சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரே, ஹல்லேலூயா சொல்கிறார். சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரே, ஹல்லேலூயா. நான் ஒரு நடுவிலே வாசம் பண்ணுவேனா? என் தொழில வாசம் பண்ண போகிறார், என் மிருக ஜீவன்ல வாசம் பண்ண போகிறார், என் பிள்ளை படிப்புல வாசம் பண்ண போகிறார். என் ஹல்லேலூயா, அவர் வாசம் பண்ணும் பொழுது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, விசுவாசிங்க. கர்த்தர் இந்த நாட்கள் கொடுத்த வார்த்தையின்படி அவர் உங்க கதவை தட்டுகிறார். நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை மூலம் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எந்த வடத்துல நிலம் உங்க வேர் பிரித்து உயர்த்தி உங்க தலையை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவராயிருக்கார். அடைக்கப்பட்ட ஊற்றுகளா அவர் திறக்க போகிறார். ஒரு வசனம் உண்டுலா, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் நீ பலனை இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாம இருந்தபடியால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஹல்லேலூயா நம்ம சொல்லலாமே, எனக்கு திறந்துருங்கப்பா, நம்ம மறுதலிக்கலப்பா, கொஞ்சம் பலனை இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாம இருந்தபடியால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், இன்றே நான் உனக்கு வைக்கிறேன் அவர் சொல்கிறார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். இன்றே, நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இன்றே உங்களுக்கு திறந்த வாசல். என் தொழில ஒரு திறந்த வாசலை கட்டிடுங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசலை கட்டிடுங்க. கேளுங்க, என் பிள்ளை படிக்க முடியல ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசலை கட்டிடுங்க. என் ஹல்லேலூயா, ஓ மகிமைப்படுங்கப்பா. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. ஹல்லேலூயா. மனவாட்டிகள் நம்ம ஆயத்தமாகும் பொழுது அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க மனவாட்டிகள், நீங்க மனவாட்டிகள், மணவாளன் வருகைக்கு நீங்க ஆயத்தமாகும் பொழுது அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் இருக்கலாம், நீ பரலோக ராஜ்யத்தை நீ தேடுதா, ஹல்லேலூயா, பூலோகத்தில் ஆசீர்வாதம் உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இன்று இருந்து உங்களுக்கு பூலோகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை எல்லாம் சேர்த்து ஆண்டவர் தர போகிறார். இந்த 2025 இன்று கண்ட தரித்திரத்தை நீங்க காண்பதில்லை, இன்று கண்ட புலப்பத்தை இனி புலம்புவதில்லை. எனக்கு திறந்துரும் ஆண்டவரே, எனக்கு திறந்துரும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இன்று முதல் என் தொழிலை ஆசீர்வதிங்க தகப்பனே, என் உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வதிங்க தகப்பனே. என் வீட்டுல ஒரு உடன்படிக்கை பெட்டியை வைத்து நான் நேசித்துதானே எனக்கு கணம் பண்ணுதேன். ஆவியானவரே என்னை ஆசீர்வதியும் ஐயா. என் கடையில உடன்படிக்கை பெட்டியா வைத்துதானே நான் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துதப்பா. இந்த முதலே நீ ஆசீர்வதியும் ஐயா. ஓ, என் வீட்டுல 3 மாதம் இருக்கும்போது வீட்டாரெல்லாம் ஆசீர்வதித்தீர், என்னையும் தொழிலையும் ஆசீர்வதியும் ஐயா, என்னையும் தொழிலையும் ஆசீர்வதியும். எளியவனை தள்ளுவதில்லை நீ சொன்னீரப்பா, என்னை தள்ளிவிடாத டேடி, என்னை அணைத்து கொண்டுகிடுங்கப்பா. ஆமேன் ராஜா. என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. மனசனால் நான் தள்ளப்பட்டு இருக்கலாம், மனசனால் நான் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், எனக்கு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றும் ஆண்டவரை நீ சொல்ல முடியுமா? எனக்கு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றும் ஆண்டவரை, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மரணி சொல்லணும் ஆண்டவரை. நான் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா நான் இருந்திடக்கூடாதப்பா. ஓ, நான் தள்ளப்பட்ட கல்லா இருந்திடக்கூடாது. கர்த்தர் என்னில் மகிமைப்படுவீரான்னு கேளுங்க. கர்த்தர் என்னில் மகிமைப்படுவீரா ஆண்டவரே, என் பிள்ளையிலும் மகிமைப்படுவீராப்பா. மகிமைப்படுங்கப்பா. நீர் அதிசயம் செய்கிறவர். எனக்கு ஒரு அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே. உன் அதிசயங்களை நான் காண செய்வேன்னு சொன்னீரே அப்பா. என் பாத்திரத்தை நிரப்பும் ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்பும் ஆண்டவரே. வெறுமையான இருக்க என் பாத்திரத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஆமென் ராஜ். என்னை ஆசீர்வதித்து என் பேரை நீர் பெருமைப்படுத்த போறீரே, அதற்காக உமக்கு நன்றி. என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்த போறீரே, அதற்காக உமக்கு நன்றி. நான் உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். மணவாளன் வருகைக்கு நான் ஆயத்தமாய். ஓ ராஜா, சோத்திரப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தொழில், மிருகஜீவன்கள், விவசாயங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. என் நாமத்தினால எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னார் அல்லவா? நீங்க கேட்டிருக்கீங்க, பெற்றுக்கொண்டிருக்கீங்க, கடந்து போறீங்க.
சாட்சியா நிறுத்த போறார். மீதியான வேலையை அப்பா அப்படியே பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பருப்பு சோருக்கு பொறுப்படுத்தி தாங்கின ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்திருங்கப்பா. பிரயாசப்பட்டு செய்த குடும்பங்களை ஆசீர்வதித்திருங்கப்பா. நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதித்திருங்கப்பா. ஆமேன் ராஜா. மகிமைப்பட்டிருங்கப்பா, மகிமைப்பட்டிருங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. அதை புசிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க. எந்த நோயும் இருக்க கூடாதப்பா. ஒரு கல்யாண வீட்டுல முந்தின ரசத்தோட பிந்தின ரசம் எவ்வளவு டேஸ்டா இருந்தோ அதே போல இந்த 2025 ஆகரம் ஆண்டவரே ஆசீர்வாதமா மக்களுக்கு இருக்கணும். புசிக்கும் பொழுது நோய் இருக்க கூடாதப்பா. கர்த்தர் மகிமைப்பட்டிருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.